மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் 10ஆம் தேதி நடக்க இருக்கு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட்டாசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை வச்சிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். டிஎன் டெட் தேர்ச்சி விவரம் ஆண்டு வாரியாக 2025 வரை எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க என்பதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய குறைபாடு இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா தற்சமயம் முக்கியமான அறிவிப்பு எஸ்எம்சியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாணவர்களை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். காலேஜ் டிஆர்பியோடைய நீதிமன்ற தடை 2025 பள்ளி கல்வித்துறை பட்ஜெட் என்ன, இதை பற்றி எல்லாமே வீடியோவில் நம்ம பார்க்குறக்கும் நீங்கள் நம்முடைய சேனலில் நம்முடைய முதல் முறையாக வாங்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பத்திரிகை செய்தி வந்திருக்கு. காலேஜ் டிஆர்பியோடைய நீதிமன்றத்தில் அந்த ரிசல்ட்டை வெளியிட தடை, சிபி நடத்த தடை. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை காலேஜ் டிஆர்பியோடைய விசாரணை தள்ளி வச்சிருக்காங்க. நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட விசாரணை நடைபெற உள்ளது. அதுவரை சான்றிதழ் சரிபார்ப்பு, சிவி உள்ளிட்ட எந்த நடவடிக்கையும் நடைபெறாது. பணி நியமனங்களுக்கும் இடைக்கால தடை வச்சிருக்காங்க. மதுரை நீதிமன்ற நீதியரசர் மும்மேனி கதிர்குமார் அவர்கள் அடுத்த உத்தரவு வரும் வரை உதவி பேராசிரியர் பணி நியமனங்கள் நடைபெறக்கூடாது. ஸோ 0 மார்க் எடுத்தவங்களுக்கு எப்படி தான் போஸ்டிங் போட்டீங்கன்னு தெரியல, எதை பேஸ் பண்ணி போஸ்டிங் போட்டாங்கன்னு தெரியல. ஸோ அது எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தாழ் 2 மதிப்பீடு குறித்த வழக்கு 9 பேர் தாக்கல் செய்த மனுவில் தாழ் 2 முறையாக மதிப்பீடு செய்யப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இதுவே வழக்கின் முக்கிய அம்சமாகவும் ஏற்றப்பட்டுள்ளது. அடுத்து 2026 பள்ளிக்கல்வித்துறையில் வரக்கூடிய பட்ஜெட் ஜூலை 2லேருந்து 22ஆம் தேதி வரை முதலமைச்சர் ஆலோசனை செய்தார். துறை ரீதியான அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் முக்கியமாக ஆலோசனை செய்து வருகிறார். எதிர்பார்க்கக்கூடிய 3 அறிவிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் காலி பணியிடங்கள், பிஜிடிஆர்பி மற்றும் எஸ்ஜிடியுடைய நிரப்புதல், பள்ளி கட்டமைப்பு, ஸ்மார்ட் கிளாஸ், ஆங்கிலம் ஆய்வகம், இதெல்லாமே மேம்பாடு, ஆசிரியர்களுக்கான புதிய அறிவிப்பு. பட்ஜெட் தாக்கல் காலம் ஜூலை மாத இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடக்கலாம். 2026க்கான பட்ஜெட் முறைப்படி தாக்கல் செய்யப்படும். கல்வி தகவல்கள் அனைத்துமே இந்த அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கான சமூக பகிர்வு தளம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஜிஓஸ் அரசாணைகள் எல்லாமே உங்களுக்கு நம்ம விரிவாக சொல்ல போகிறாங்க. உயர்கல்வி வழிகாட்டி உயர்கல்வி நிறுவனங்களில் 100% சேர்க்கையை எஸ்எம்சி பள்ளிக்கல்வி மூலமாக நிறுவுதல் செஞ்சுருக்காங்க. பணியில் உள்ள ஆசிரியர்கள் ஓகேங்களா, டெட்டாசிரியர்கள் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட நீதிமன்றம் இடைக்கால தடை வச்சிருக்காங்க. பொது பிரிவினருக்கு குறைந்தபட்ச மதிப்பெண் 60%-இருந்து 50% மாற்றக்கோரி 2010ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட பொது பிரிவினை சேர்ந்த ராமகிருஷ்ணன் இதோடைய இறுதி கட்டமான முடிவுகள் இன்னும் வெளியிடுறதுக்கு தடை வச்சிருக்காங்க. ஸோ கடந்த 2012 டெட் தேர்ச்சியோடைய விழுக்காடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2012 56, அதே போல் 2025 இன்னொரு தேர்வு 31.50. ஸோ கூடுதலாக எவ்வளோ பேருக்கு இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்னும் ப்ராப்பராக வரல. 2025 தேர்ச்சி பெற்றவர்களின் மதிப்பெண் குறைக்கப்பட்டதால் 50%, 60%, 40% தேர்ச்சி விழுக்காடு அதிகமாக காணப்படுதுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் மிக மிக முக்கியமான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. பகுதி நேர ஆசிரியர்களுக்குண்டான பணி நிரந்தர வாய்ப்பையும் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் அனைத்தையும் 149 GO நீக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆணையம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.